இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, ஒரு தந்திரம் பண்ணி உங்களை எல்லாம் இப்படி மயக்கிட்டு அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, நிகும்புல அப்படிங்கிற ஒரு குகை இருக்கு, அங்கே போய் அவன் யஜ்யம் பண்ணுறான். அந்த யஜ்யத்தை பண்ணி முடிச்சிட்டான் அப்படின்னா அவனை யாராலையும் வீழ்த்த முடியாது. அப்படி ஒரு தபசு அதில் இருக்கு. அதை பண்ணி முடிக்க விடக்கூடாது அவனை. உடனே சில சேனைகளோட லக்ஷ்மணர் என்னோட அனுப்புங்கள் அப்படின்னு விபீஷணர் கேட்குறாரு. விபீஷணர் அங்கேருந்து கைங்கரியம் பண்ணுறேன்னு தானே சரணாகதி பண்ணார் நேத்திக்கு. அந்த கைங்கரியத்தை இங்கே காட்டுறாராம். முதல்ல வந்தடுமே ராவணனோட சேனையில் யார் இருக்கா, எவ்வளோ பலசாலி இருக்கா எல்லாத்தையும் சொல்லிடுறார். பூர்ண நம்பிக்கை அப்போவே வந்தாச்சு. இப்போ ஒரு பெரிய உபகாரம் பண்ணுறது என்ன அப்படின்னா, இந்திரஜித்தை வதம் பண்ணுறதுக்கு இவர் தான் உபகாரம் பண்ணுறார். ஏன்னா இந்த நிகும்பில யாகத்தை முடிச்சிட்டான் அப்படின்னா இந்திரனால கூட அவனை வதம் பண்ண முடியாதான் இந்திரஜித்தை. அப்பேற்பட்ட பலத்தை சம்பாதிச்சுருவான். அவளுக்கு எப்பவுமே சம்பாதிச்சுக்கிற பலம் தான். ஏதாவது தீந்து போச்சு அப்படின்னா போய் தபசுக்கு போயிடுவா, சம்பாதிச்சுன்னு வருவா, திரும்ப யுத்தம் பண்ணுவா.